சில நேரம் சாம்பார் வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவோம் இல்லையா? அந்த மாரி நேரத்துல இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிடலாம். துவரம்பருப்பு நல்லா வந்து அலசிக்கிட்டு, அதன் கூட வெங்காயம், தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு, நமக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் தேவையோ எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு, தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து போட்டுக்கலாம். அது கூட மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், அதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் பவுடர் தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒன்னோட ஒன்று எல்லாமே சேர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு, கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். அதில் கூட நெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் லைட்டாக நம்ம சேர்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா சாம்பாரோடைய வாசனை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 விசில் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். விசில் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அதில் உள்ள காய்கறி எல்லாமே சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். 2 விசில் வந்து போதும். இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் கொஞ்சம் வந்து தேங்காய், ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். 2 விசில் விட்ட பிறகு எடுத்ததோட பார்த்திங்கன்னா நல்லா வந்து பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா வந்து வெந்துடும். நல்லா லைட்டாக ஒரு கிண்டு ஒன்று கிண்டி விட்டுட்டு அதன் கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டுமே போட்டு நல்லா ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிண்டு வந்து கிட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதன் கூட ஜீரகம், காஞ்ச மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, அதன் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு சாம்பார் மேலே வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டோம்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட வராது இது செய்கிறதுக்கு. எல்லா காய்கறியுமே ஒன்றா போட்டுட்டு அப்படியே வந்து செஞ்சிடலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இந்த ரோட்டு கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சாம்பாராக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு இது வந்துக்கிறது டிஃபனுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்குமே நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்கன்னா எல்லா வீடியோ